வைராக்கியத்தை குறித்து நான் பேசணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். வைராக்கியம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வைராக்கியம் என்றால் என்ன? வாழ்க்கையில் நிறைய வைராக்கியங்கள். இதை சாப்பிட மாட்டேன்னு ஒரு வைராக்கியம், இதை தொடவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியம், இவங்களை பார்க்கவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியம், டிவி பார்க்கவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியம். உலக வைராக்கியங்கள்லாம் பார்த்தோம். ஆவிக்குரிய வைராக்கியம் வெறுப்பதல்ல, ஆவிக்குரிய வைராக்கியம் உலகத்தை விட தேவனை மேலாக நேசிக்கும் மனநிலைமை. அல்லேலூயா. உலகத்தை விட தேவனை நேசிக்கும் மனநிலைமை தான் என்னது? வைராக்கியம். உலகத்தின் பொருளை நேசிப்பதை காட்டிலும் ஒரு படி மேலே போய் யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிப்பது தான் ஆவிக்குரிய வைராக்கியம். மத்தேயு 6:21 வாசிக்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் வைராக்கியம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பொக்கிஷமாக நினச்சோன்னா அது மேலே தான் பாதுகாப்பை நம்ம தேடுவோம். அவர் நம்ம விட்டு போகக்கூடாது என்று அவரை நம்ம நாடி தேடி ஓடுகிற மனிதராய் இருக்கணும். கமலேசன் ஒருத்தர் நம்ம ஊரில் நடந்ததுங்க. சாமுவேல் கமலேசன் இந்திய இராணுவத்தில் லெஃப்ட் ஹேண்ட் கமாண்டடாக இருக்கார். அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்காகனா அவருக்கு ஒரு தலைவராக இருந்தார் மிலிட்ரியில், ரெஜிமெண்ட்டு. அந்த ரெஜிமெண்ட்டில் என்ன பெற்றது? ராஜ்பேட்டில் இருந்தார். பொறுத்த வரைக்கும் காமனாக என்ன போட்டிருக்கு? சர்வ தர்மஸ்தால்னு எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்களாம். ஏன்னா மிலிட்ரி இருக்கிறவங்க எல்லாரும் போய் வணங்குறதுக்காக அப்படி வைக்கிறாங்க பேர். ஆனால் இருக்காது, விக்கிரகம் மாத்திரம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ராஜ்பேட்டில் வந்து வெறும் இது மட்டும்தான், குருத்துவாவும் ஒரு கோவில் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. கடந்த மாதம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜென்ரல் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறாரு, எல்லாரும் போய் உள்ளே போய் கும்பிட்டு வாங்கன்னு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, வெளியிலே நின்று இருக்காரு. உள்ளே கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. அவங்களுக்கு என்ன கட்டளைன்னா கருவறைக்கு போகணுன்னு ஜென்ரல் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சாமுவேல், அவர் பேர் என்னதுங்க, கமலேஷ் என்ன பண்ணிட்டாரு, நான் கருவறைக்கு போக மாட்டேன், என் வேதாகமத்தில் அப்படி இல்லை, தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு வைராக்கியம்! நான் பொய் சொல்ல, சட்டத்தை பிறப்பிச்சிட்டாங்க. நம்ம இருப்போமா? வேலையை விடுவோமா? அவர் கீழே அவ்வளோ பெரிய டீமு, சாமுவேல் கீழே, கமலேஷ் கீழே. இப்போ வேலை இல்லை அவருக்கு. அவர் சொல்கிறார், எனக்கு வேலை வேண்டாம், பைபிளில் போட்டிருக்கு நான் கருவறைக்கு போக மாட்டேன்னு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மிலிட்ரியில் என்னன்னா, ஜென்ரல் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா கீழே இருக்கும், யாரும் அதை தட்டவே கூடாதுன்னு முதல்ல ஒரு செஷன் இருந்தது. அவங்கவுங்க தெய்வத்தை தான் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குன்னு. இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா, ஜென்ரலுடைய பேச்சை கேட்டே ஆகணும், வேலையை விட்டு மற்றவங்கள தூக்குங்கன்னு. அவர் போயிட்டார் வேலையை விட்டு. இப்போ நீங்கள் ஒன்றா போய் செய்தியை பாருங்கள். கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எது போனாலும் அவர் நம்மை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. உலகம் உங்களை வெறுத்தாலும் அவருடைய கரம் உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோடு நம்ம எத்தனை பேர் வாழ போகிறீங்க? அல்லேலூயா. டினாமினேஷனை விட்டுருங்க, நான் திரும்ப சொல்லுங்க, எத்தனை சர்ச்சை வரலாங்க, ஆனால் தெய்வம் ஒன்று தான். அல்லேலூயா. சபைகள் பாகுபாடுகள் வேற இருக்கலாம், ஆனால் தெய்வம் ஒன்று தான். ஒரு வேளை நீங்கள் இன்னைக்கு இங்கேருந்து டெல்லியில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீடோட போகலாம், ஆனாலும் தெய்வம் ஒன்று தான். அல்லேலூயா. தெய்வத்தின் மேலே ஒரு வைராக்கியத்தோடு ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவர் மேலே யார் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, அவர் வானாதி வானங்களில் வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிற நாட்களில் நம்ம எல்லாம் தயாராக இருப்போம். என்ன ஆகும்? 25:11-13 எடுத்து வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேலின் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். என் நிமித்தம் அவர்கள் நடுவில் என்னங்க காமிச்சான்? பக்தி வைராக்கியம். பினகாஸ் என்ன பண்ணுறான்? என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை, நான் சொல்கிறேங்க, திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க தரித்திரம், உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை மாறணும்னா
நீங்கள் வைராக்கியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி எழுதி வச்சிங்க, உங்கள் குடும்பம் மேலே வரணும்னா ஒரு வைராக்கியத்தோடு வாழுங்க. ஆண்டவருக்காக நான் வாழுவேன். அல்லேலூயா. பினகாஸ் என்ன பண்ணால், இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையினால் அவங்க செய்த எல்லா பாவங்களால 2 பேரையும் கொலை பண்ணி போட்டான். யார் நிமித்தம்? கர்த்தரின் நிமித்தம். அல்லேலூயா. உக்கிரத்தை நிறுத்துறார். தேசத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி 24,000 பேர் யாருனால அழிக்கப்பட்டாங்க? தேவனால் அழிக்கப்பட்ட அந்த உக்கிரத்தை எப்படி நிறுத்துறான்? ஒரே நிமிஷத்தில். வைராக்கியம் பாராட்டுவோம். அல்லேலூயா. சபை மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்றைக்கி வைராக்கியம் இல்லாத விசுவாசிகள் எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியத்தோடு நிற்போம். 2 வைராக்கியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு ஃபஸ்ட்டு வைராக்கியம், எதில் வைராக்கியம் பாடணும்னா, தெய்வ பக்தியில் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். எதில் இருக்கணுங்க? தெய்வ பக்தியில் ஒரு வைராக்கியம் வேண்டும். தெய்வ பக்தி நமக்கு வைராக்கியத்தை கற்பிக்கும். 1 தீமோத்தேயு 6:10-11 வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. வைராக்கியம், தெய்வ பக்தி ஒரு வைராக்கியம் இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் வேணான்னு சொல்லலை, பண ஆசை வரக்கூடாது. பணம் வேணும், கண்டிப்பாக பணம் வேணுமா இல்லையா? இன்றைக்கி சபை நடத்த என்ன வேணும்? பணம் வேணும். குடும்பம் நடத்த பணம் வேணும். நான் சொல்கிறது சாமியார் மாதிரி எல்லாரும் வந்துருங்கன்னு நான் சொல்லலை. காலையில் எதுவுமே சம்பாதிக்க அப்படிக்கல. பணம் வேண்டும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அங்கே என்ன போட்டிருக்குது? சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுக்கி. இன்றைக்கி சண்டேயில் எதுக்காக போகிறோங்க? சொல்லுங்களேன். சண்டேயில் எதுக்காக வேலைக்கு போகிறோம்? இன்னிலேருந்து ஒரு வைராக்கியத்தை வைங்க. சண்டேயில் நான் வேலைக்கே போக மாட்டேன். அல்லேலூயா. முதலாவது தெய்வ பக்தியின் ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். தெய்வ பக்தியில் வைராக்கியம் என்ன? பண ஆசை இருக்கக்கூடாது. மேலே வைராக்கியம் இருக்குது. பணத்தை எப்படி பூச்சும் துரும்பும் எரித்து போடும் கரித்து போடும் போட்டிருக்கு. அல்லேலூயா. அரித்து போடும். அல்லேலூயா. ஆனால் தெய்வ பக்தி உன்னை வாழ வைக்கும். 6:6 அதுலேயே 6:6 வாசிக்கிறோம். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே ஆதாயம். இப்போ தெய்வ பக்தி நம்முடைய வைராக்கியத்தில் நம்ம நிற்கணும். தெய்வ பக்தியுடைய வைராக்கியத்தில் நம்ம சபை நிற்கணும். தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும். நம்முடைய ஜப வேலைனா ஜப வேலை வைராக்கியமாக இருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், குடும்ப ஜபம் ஒரு வைராக்கியத்தோடு நடத்துங்க. இன்றையிலேருந்து ஒரு வைராக்கியத்தை பாராட்டாங்க. 2 பேதுரு 2:9 எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும். அப்போ போராட்டங்கள் வரும்பொழுது யாருக்கு மீட்பும் ரட்சிப்பும் உண்டாகும் என்றால், தெய்வ மேலே வைராக்கியத்தோடு. தெய்வ பக்தி வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அங்கே என்ன இருக்காது? சோதனை இருக்காது. பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. கப்பலில் பிரச்சனை வந்துதா இல்லையா? கல்யாண சத்தத்தில் பிரச்சனை வந்தது. எல்லா இடத்துலையும் வந்தது. அங்கே ஒருத்தர் வைராக்கியத்தை பாராட்டாங்க. நான் இப்போ விலைக்கு சொல்ல டைம் இல்லை. ஒருத்தர் வைராக்கியமாக நின்னாங்க. அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏன்னா தெய்வ பக்தி அவங்களுக்கு இருந்தது. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. கூச்சலும் குழப்பமும் சோதனையை நிற்கணும்னா தெய்வ பக்தி வைராக்கியம் வேண்டும். போதுமென்ற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:8 எடுத்து வாசித்து பாருங்கன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தினால் என்ன நடக்குதுன்னா, சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. நம்ம சரீரத்தின் மூலமாய் நம்ம நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நான் சிலர் சொல்லுவாங்க. அது என்னன்னு போட்டிருக்கு வேதத்தில்? அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. அல்லேலூயா. தெய்வ பக்தியில் நிற்கணுங்க.
நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தானியேல் 1:8 பார்க்குறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தனையவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தட்டில் எல்லாத்தையும் வைக்கிறாங்க, அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. என்ன வைராக்கியம் வருதுன்னா, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று ஒரு வைராக்கியத்தை வைக்கிறான். அல்லேலூயா. இது என்னை தீட்டுப்படுத்தணும் ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்குது. தானியேல் சொல்கிறான், தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று ஒரு வைராக்கியம். ஏன்னா அவன் சொல்கிறான், இது கர்த்தருக்கு தீட்டானது. தெய்வ பக்தி கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். தானியேல் அவன் மேசை மேலே இருந்தது, இதை என்னை தீட்டுப்படுத்தும், இதில் எனக்கு வைராக்கியம் உண்டு, இதை நான் தொட மாட்டேன். அதே தானியேல் 6:10 வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கட்டளை பிறப்பித்தாலும் ராஜா கட்டளை போடுறாரு, ஆனாலும் 3 வேளை ஜெபிக்கிறதுல வைராக்கியமாய் நின்றான். வைராக்கியம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, வைராக்கியம். அல்லேலூயா. பறக்கும்போது 10 பேர் பறந்தால் கூட போதும், வைராக்கியத்துல ஜனங்களை எதிர்பார்க்கிறார். தானியேலை போல கையெழுத்து போட்ட தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுறான், 3 வேளையும் வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுறான். தானியேல் 3:18 வாசிக்கிறோம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் பொருத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். விடுவிக்காமல் போனாலும் ஒரு வைராக்கியம். அப்படி தானே போட்டிருக்க. எப்படி ஆரம்பிக்குதுங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், அவன் அறிக்கை செய்கிறாங்க 3 பேர், நீ நெருப்பில் போடு, என் தெய்வம் விடுவிக்கன்றாங்க. ஆனால் இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? விடுவிக்காமல் போனாலும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வேலை கிடைக்காமல் போனாலும் நான் வைராக்கியமாக ஆண்டவருக்காக நிற்பேன். அல்லேலூயா. நான் எதை இழந்தாலும் நான் வைராக்கியமாக நிற்பேன். எனக்கு எது நடக்கலனாலும் அல்லேலூயா வைராக்கியமாய் நிற்போம். அவருக்காக வைராக்கியமாக நிற்கணுங்க. விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அந்த ஜீவன் எங்கே போவோங்க? அதனால தான் அந்த வசனத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம், சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது, தெய்வ பக்தி இந்த ஜீவனத்துக்கும் இனி வரும். எப்படி போட்டிருக்க அந்த வசனம்? சூப்பராக போட்டிருக்குங்க. இப்போ நீ வாழும் போதும் நீ செத்து போனாலும் இந்த ஜீவன் என்ன போட்டிருக்கு, பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாயினால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. அல்லேலூயா. தெய்வ பக்தியோடு நம்ம வாழுவோமா? கேளுங்களேன், தெய்வ பக்தியோட உங்களை நீங்களே கேட்டுங்க, வாழ்வோமா? வைராக்கியமாக இருப்போமா? பைபிளை தூக்கின்னு வரத்துக்கு அசிங்கப்படுவோமா? சொல்லுங்கள். இன்றைக்கி தான் மொபைல் வந்துச்சுன்னு அது ஒரு ஸ்டைலாக தூக்கின்னு வந்துடுறோம். ஆனால் வேதத்தை கையில் தூக்கணுங்க. உங்களை பார்க்கணும், ரோட்டில் எல்லாரும் வேதத்தோடு போகிறாங்கன்னு பார்க்கணும். வேதத்தை தூக்குற கையில் கர்த்தர் உங்களை தூக்குவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் நான், தெய்வ பக்தியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். வீட்டில் கண்டிப்பாக தெய்வ பக்தி இருக்கணும், ஜபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஃபாஸ்டிங் போடணும், ப்ரேயர் பண்ணணும். எல்லாமே எதில் இருக்கணும்? தெய்வ பக்திக்குள்ளே அடங்கும். அடுத்த ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். 1 யோவான் 2:15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நான் ஃபஸ்ட்டு தெய்வ பக்திக்கு எது சொன்னேன்? பண ஆசையை ஒதுக்கிட்டு எது மேலே நம்ம வைராக்கியம் வைக்கணும்? தெய்வ பக்தி மேலே. இங்கே 2வது எது சொல்கிறாருன்னா, கர்த்தர் தெய்வ சித்தத்தில் வைராக்கியம் இருக்கணும். சித்தத்தின்படி, எதுபடி? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகத்திற்கு வேஷம் போடாதீங்க. அல்லேலூயா. உலகத்தின் மேலே அன்பு காட்டாதீங்க. யார் மேலே அன்பு காட்டணும்? தெய்வம் மேலே அன்பு காட்டணும். தெய்வ சித்தத்தை வைராக்கியமாய் பிடித்து கொள்ளணும். வாயை திறந்து சொல்லணும், இது தேவ சித்தம் எனக்கு
இல்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி தைரியமாக பேசுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. எபிரேயர் 1:11 24 26 வாசிக்கிறோம். மோசேவை வந்து யார் வளர்க்குறா? பார்வோனுடைய குமாரத்தி வளர்க்குறா. வளர்ந்து வந்துட்டான் பையன். இப்போ யார் வீட்டு பையன் அவன்? எகிப்து ராஜா வீட்டு பையன். ஆனால் அவனுக்கு நினைவு தெரிந்தவனே கிறிஸ்துவ அறிகிறான். அப்போ என்ன சொல்கிறான் அந்த வசனத்தில்? கிறிஸ்துவுக்காய் நான் எதை இழக்கிறேன்? என் ராஜ பரம்பரையை. அதான் நாங்கள் போட்டிருக்கேன். அந்த வசனத்தை வாசிங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு நீ வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களில் மேலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ தேவ சித்தத்தை வைராக்கியத்தோடு பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அந்த 3 வசனம் வாசிக்கும் போது அவனுக்கு சகல செல்வமும் இருக்குது. அதெல்லாம் அவன் என்ன சொல்கிறான்? தேவனுக்காக இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் மோசேயை வைத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் உள்ளே வரும்போது பொட்டியில் வந்த குழந்தை மறைமுகமாய் வளர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. வளர்ந்து ராஜா பரம்பரையில் நிற்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்? இந்த செல்வம் எனக்கு வேண்டாம். இயேசுவை அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினா. சரி, அங்கே இருக்கிறத பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கிறான்? இப்போது எகிப்திலிருந்து வெளியில் வந்தவனே அவன் பேர் உயர்த்தப்பட்டதுங்க. 40 லட்சம் மக்களை நடத்துகிறாங்க. இருந்திருந்தால் ராஜா வீட்டில் தங்கத்தட்டில் சோறை தின்ட்டு செத்து போயிருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்ததினால் மோசே எங்கே நின்னாங்க? இன்றைக்கும் சரித்திரம் பேசுது. மோசே தான் வழி நடத்துகிறான். திக்குவாய் தான். ஆனால் என்ன வழி நடத்துகிறான்? 40 லட்சம் மக்களை யார் மூலமாக வழி நடத்தினாருங்க? தேவ சித்தத்திற்கு வைராக்கியத்தை பாராட்டுங்க. கர்த்தர் பெரிய பொக்கிஷங்களை கையில் தருவார். கர்த்தர் உயர்த்துவார். யோபு 1:21 வாசிக்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு என்ன சொல்கிறான்? இழப்பின் மத்தியில் ஒரு வைராக்கியம் வேணும். பக்கத்தில் தட்டி சொன்ன எது மத்தியிலங்க? இழப்பின் மத்தியில் ஒரு வைராக்கியம் வேணும். எழுதிங்க இந்த லைனை. இழப்பின் மத்தியில் ஒரு வைராக்கியத்தோடு நில்லுங்க. யோபு இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஒத்தெல்லாம் இல்லைங்க, எல்லாமே 2 கிடச்சது. எதனால? இழப்பின் மத்தியில் அவன் நிற்கிறான். கடைசி வரைக்கும் சொல்கிறான், அவர் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாமே அவருது. அல்லேலூயா. எந்துன்னு பத்திரத்தில் ஒரு பேருமே இல்லை. அல்லேலூயா. இழப்பின் மத்தியில் தெய்வ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து உலகத்தின் அன்பிலிருந்து பிரிந்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அங்கே என்ன போட்டிருக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் அங்கே கனம் பண்ணுவார். மார்க்கு 3:35 வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயுமாய் தந்தையுமா இருப்பான். இயேசுவே என்ன சொல்கிறாரு? அவருடைய சித்தத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு யாருங்க? எனக்கு சகோதரனாய் தாயுமாய் தகப்பனுமாய் அவருடைய சித்தத்திற்கு வைராக்கியத்தை செலுத்தும் பொழுது அவருடைய உறவில் நாமும் ஒருத்தராய் பங்கு பெறுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். 18 வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த சித்தமாக இருக்கிறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன சொல்லணும்னு போட்டிருக்குது? சொல்லுங்களேன், என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிங்கன்னா இருந்தால் என்ன இருக்குது? அது யாருடைய சித்தம்? அது தேவ சித்தம். ஒரு மாதம் ஃபுல்லாக சொல்லி பாருங்களேன், அதுக்கப்புறமா உங்களால் நிறுத்தவே முடியாது. வழக்கம் பழக்கமாக மாறிடும். ஏன்? தேவ சித்தத்தில் எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. நிறைய வாட்டி என் குடும்பம் மாறணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் மாறணும். நான் மாறினா என் குடும்பம் மாறும், என் குடும்பம் மாறினா என் சபை மாறும், என் சபை மாறினா இந்த தேசம் மாறும். அல்லேலூயா.
பட்டணம்லாம் ரட்சிக்கப்படும். ஏன்னா தேவ சித்தத்தின் மேலே ஒரு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் உள்ள ஜனங்களை அவர் தேர்ந்தெடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறார். வைராக்கியம் உள்ள ஜனங்களை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தெய்வ பக்தியுள்ள வைராக்கிய கூட்டத்தை அவர் பார்க்கிறார். தேவ சித்தத்தை செய்கிற வைராக்கிய கூட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வைராக்கியத்தோடு நம்ம புறப்பட்டு செல்லுவோம். நான் இதோடு முடிக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில் சொல்லப்போனால். இப்போ ரியல் லைஃப்பில் நிறைய மிஷினரி இதை படிக்கிறேன் நான். எவ்வளோ பேர் வைராக்கியமாய் அவங்க ரத்தம் சிந்தனை இந்த பூமியில் தான் சுவிசேஷம் பரவி இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க ரத்தம் நம்ம தமிழகத்தில் இல்லைன்னா, நம்ம இந்தியாவில் இல்லைன்னா, நம்ம ஒரு ஆஃப்ரிக்கனாக இருந்திருப்போம். படிப்பு இருந்திருக்காது, மருத்துவம் இருந்திருக்காது, வளர்ச்சி இருந்திருக்காது, ஆசீர்வாதம் இருந்திருக்காது. எத்தனையோ பேர் வைராக்கியத்தோடு நம்முடைய தேசத்தில் காலை பதித்து ரத்தத்தை சிந்தி எரிச்சு போட்டானுங்க, அழிச்சு போட்டானுங்க, எப்படி பண்ணானுங்க. ஆனால் நம்ம தேசம் இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்லா படிக்கிறோம், நல்லா வேலை செய்கிறோம், நல்லா மருத்துவம் இருக்குது, குடிநீர் இருக்குன்னா எல்லாத்துக்கு காரணம் வைராக்கியத்தை பாராட்டின மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் கால் படித்ததுனால்தான். அந்த தோமா ரத்த சிந்தி வைராக்கியத்தோடு நம்முடைய மண்ணில் இந்த கிண்டி பக்கத்தில் இறந்ததுனால தான் நம்ம சுகத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. வைராக்கியத்தை பாராட்டுவோம். இன்றையிலேருந்து ஒரு வைராக்கியத்தோடு புறப்படுங்க. சபை மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும். சபை எந்த இடத்துலையும் வைராக்கியத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரை எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. வீணிலே வழங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதுமென்ற மனம் இருக்கணும். பண ஆசையும் பொருளாசையும் நமக்கு அதிகமாக வேணாம். உலகத்தில் உள்ளவைகளும் நம்ம அன்பு செலுத்தினா அது பிரயோஜனம் அல்ல. அல்லேலூயா. இக்காலத்து இப்போ இருக்கிற ஜீவனும் இன்னைக்கு வரப்போகிற ஜீவனத்துக்கும் எது தேவனுடைய சித்தமே நடத்தும்.